Hello viewers, today we are going to learn alphabetization. That means in our topic, under the topic English grammar, now we are learning basic English grammar. ஆங்கில இலக்கணத்தில் yesterday வந்து நம்ம என்னென்ன மொழியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. Alphabets A to Z. There are 26 alphabets in English. So next we move on to the topic alphabetization. That is list of things depending upon the alphabetical order. Okay, from KG level. அதாவது இது என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கிலீஷ் மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளுடைய பெயரை ஃபஸ்ட்டு நேம் எழுதுறது கொண்டு நம்ம என்ன எழுதுகிறோம், இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற. ஸோ அப்ளிகேஷன் ஆகட்டும் இல்லை எதாவது பேங்க் சலான் எனிதிங், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இங்கிலீஷ் லெட்டர்ஸில் நம்மளோட நேம் எழுதுவோம் இல்லைங்களா. அப்போது A to Z ஃபர்ஸ்ட் சில்ட்ரனுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் திங்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது. தட் இஸ் ஸோ ஆல்ஃபபெட்டைசேஷன் மீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் that is listing out the things depending upon the alphabetical order. A to Z ஆர்டரில் எப்படி நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் திங்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஜி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதாவது வீட்டிலையே நீங்கள் இது வந்து நாட் ஃபார் எஜுகேஷன் ஒன்லி, லேர்னிங் ப்ராசஸில் வந்து இப்போ நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து உள்ள ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு, தட் இஸ் டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ண சொல்லி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அப்போ வந்து இது என்ன எதுக்காக இது ஒரு திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் லேர்னிங். ஓகே, அது வந்து சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியும். அந்த சார்ட்டிங் அவுட் வந்து எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பிள்ளைங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதிலே கவுண்டிங் அண்ட் சார்ட்டிங் அவுட் வெஜிடபிள்ஸை வந்து தென் பேஸ்கெட்டை இது பண்ணிவிட்டு அதை எடுக்க சொன்னோன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டிங் அவுட் சில்ட்ரன் வந்து பிரெயின், இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இது இன் திஸ் சேம் வே நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் alphabetization process of sorting out the name depending upon the alphabets. Okay, so first I am going to write the topic and I am going to write some words. Okay, so then we have to sort it out under the alphabetical order. Okay children, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் கொஞ்சம் வார்த்தைகள் நான் எழுதுகிறேன், அதை வந்து A to Z பிரகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 26 ஆல்ஃபபெட்ஸில் A to Z அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா. ABCDங்கிறது ஃப்ரம் A to Z, நான் நேற்றே சொன்னேன் Z to A ரிவர்ஸ் ஆர்டர். அண்ட் இஃப் யூ கேன் ரீட் at any alphabet, okay, in a random way. அதாவது குழந்தைங்க வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை த ஆல்ஃபபெட்ஸ் யூ ஆர், இது வந்து இப்போ ரேண்டமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸை ரீட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ நவ் let me see the alphabetization. Okay, ALPHEATISATION. Okay, alphabetization, that is sorting of words depending upon the A to Z order. Okay children, so first you have to copy these words in your notebook and then we move on to the alphabetization. So first book, candle, yo-yo, okay, some of things, anything, thing or names of persons, animals, things, anything else. Okay,
Okay, book, candle, yo-yo, tree, elephant, moon, lion, horse, mother, table, pencil, school, okay, anchor, sun, xylophone, queen, okay, like this manner some of words. Okay children, anchor, sun, xylophone, queen, mat, okay, vegetables, fruits, dog and rat. Okay, some of the words. So first we have to arrange it from the alphabetical order. Okay, so identify the words which starts with the first alphabet A. Okay, search it and first அதாவது எந்த எழுத்து நம்ம alphabetical orderல first எழுத்து என்னது A. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் அவுட் பண்ண வேர்ட்ஸை காப்பி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரீட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் and find out the word which starts with the alphabet first letter A. Okay, first Aங்கிற எழுத்த ஆரம்பிக்கிற alphabet பார்க்கணும். So find out this one is, where is this? Here. So A starting letter is A. In our English language, that is first letter of alphabet is A. Okay, so first letter is anchor. First word you have to write down, put the number 1 and write down it anchor. Okay, and identify the next letter B. Okay, A, B. Next one is book, and third one is exactly nearer to this candle because the starting letter is C. So first alphabet is A and next alphabet is B. So you have to write down this word book. Okay, anchor, then you have to write down this word book, and next one is candle, C. Starting letter is candle. Okay, and where is the next alphabet D? Here. Okay, D, O, G, dog. This one is the fourth one, and after D search here. Next one is, what is the next alphabet? A, B, C, D. Next another E. So here the alphabet start. Okay, E, elephant. So first letter, listen here, first letter is E. Okay, so write down this elephant. அது எழுதிக்கணும். Next F. Okay, search the word F. Here there is no here F. Okay, F, R, U, I, T, S, fruits. Okay, then G. Here there is no G. Next one is H. G குரிய wording இருக்கா? இல்ல. Okay, so G அடுத்த alphabet என்னது? H. So H ல ஆரம்பிக்கிற லெட்டர் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, horse. So identify this word which starts with the alphabet H. Okay, G is here, no more. So you have the next alphabet H. Okay, and I, J, K, anything here? No. Next one is L. This one is I, J, K. Here no more. So after K, here L. Write down this word L-I-O-N, line. Okay, first we start. Okay, understand பண்ணிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது ஒரு list of words இருக்கு. Alphabetization means ordering of
words depending upon the alphabetical order. இப்போ உங்கள் கிளாஸ்லேயே வந்து உங்கள் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அவங்க மிஸ் எடுப்பாங்க இல்லையா, அவங்க நேம் வந்து ரீட் பண்ணுவாங்க. அது கவனிச்சு பாருங்கள். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்ணுற நேம் தான் மொதல் ரீட் பண்ணுவாங்க, ஏபிசி. இப்போ உங்கள் நேம் வந்து விமலா அப்படின்னு இருக்குன்னா எதுக்கப்புறம் வரும், யூங்கிற நேம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் விங்கிற நேம் உங்கள் லிஸ்ட்டில் வரும். ஓகே, கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அப்சர்வ் பண்ணுங்கள் யாரோட நேம் ஃபஸ்ட் கால் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, அதான் லேர்னிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கிறது வெறும் புக்கில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளதே லேர்னிங் தான். ஓகே, எஜுகேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரூம், எனி என்விரான்மெண்ட், ஃபஸ்ட் யூ ஹேவ் டு அப்சர்வ். இந்த மாதிரி நேம் எங்கே வாசிப்பாங்க, கிளாஸில் உங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது வாசிப்பாங்க இல்லையா, கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் கிளாஸ் டீச்சர் ரோல் நம்பர் கால் பண்ணும் போது, உங்கள் நேம் கால் பண்ணும் போது எந்த ஆர்டரில் இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ பிக்கு அடுத்து சி நேம், சிக்கு அடுத்து டி. ஓகே, லைக் திஸ் வே we have to write down first, that is anchor. Okay, anchor, and next one is book. Okay, and next one is, have finished it, and this one is candle. Okay, and one more thing, alphabetization, while you are writing this one, and you have to find out the meaning. இப்போ ஆங்கர்னு அதாவது ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் ஆங்கிலம் படிக்கும் பொழுது நம்மளுடைய தாய்மொழியில் அது அதுக்குரிய மீனிங் என்னன்னு இது பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆங்கர். நியூ வேர்ட்ஸாக இருந்தால் ஓகே, சில இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ ஆங்கருங்கிறது என்னது, அந்த ஷிப்புக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஆங்கர் மீன்ஸ் அந்த ஸ்டாண்ட், நங்கூரம்னு சொல்லுவாங்க தமிழில், தட் இஸ் ஆங்கர். அண்ட் கேண்டில், மெழுகுவர்த்தி. ஓகே, வேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வார்த்தை எழுதும் போதும் அது என்ன, வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ், அது என்னங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மொழியை படிக்கணும். ஓகே, இன் யுவர் மதர் லாங்குவேஜ் இது என்ன சொல்ல வராங்கங்கிறத உங்கள் தாய்மொழியில் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிங்கன்னா தட் இஸ் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். அது என்ன ஆகிடும், உங்களை மனசில் பதிஞ்சிடும். அப்போ நீங்கள் எந்த ஏஜ் போனாலும் ஒரு இங்கிலீஷ் ரீட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அது இதுக்குரிய வார்த்தை இதுதான், இதோட அர்த்தங்கிறது அர்த்தம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, பிளைண்டாக மெமரைஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் டி. ஓகே, தட் இஸ் டாக். And G, there is no more, so H. Okay, and 6-1 I, J, K, here no more, C, D, sorry, E. Okay, E is elephant. Okay, C, D, E, that is elephant, யானை. Okay, and 6-1 is E, F is no more, F, G and H. Okay, I, J, K, here no more, so you have to write this. 7th one, that is L-I-O-N, line, and L-M. Okay, M, mother. M kuriya word mother. M, next one is N, O, M is here one more word for M. Okay, இப்போ இந்த மாதிரி of these two words, that is mother and moon, which comes first? This also starts starting letter here M. In moon, this word, observe this starting letter is also M, but observe this second letter O. Okay, here also O. Okay, so observe third alphabet T, here O. Okay, அப்போ first எது எழுதணும், இங்கே வந்து T ல ஆரம்பிக்குது, இங்கே third letter O. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது என்னது, மூன்கிற
வேர்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது லிஸ்ட்லேயே இப்போ எம் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வந்து 2 வேர்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இந்த மேத்ஸ்லாம் போடும்போது அசெண்டிங் ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இப்போ செகண்ட் லெட்டரும் ஓ. ஸோ தேர்ட் ஆல்ஃபபெட்டை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? டி. ஓகே, தேர்ட் ஆல்ஃபபெட் ஹியர் டி, ஹியர் ஓ. ஸோ ஆல்ஃபபெட்டில் ஓ பி கியூ ஆர்எஸ்டி, ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? First you have to write the word moon in our alphabetical order writing. You should write this word M-O-O-N. Understand children? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் அதை ஃபஸ்ட்டு எழுதணும்னு புரிஞ்சுதா? Next one, now you have to write down this mother. Okay? And next one, N. Here no more, N. O P, okay, P Q, okay, Q is here. M N L M N N P, okay, here P. Okay, first you have to write this pencil and queen and R rat. Okay, P Q R. So first 10 P E N C I L. Okay, pencil and queen. Pencil, queen. Next one is rat. Okay, alphabetical order P Q R. What next? R. S. Here is S. Okay, sun. And S T. Okay, U is no more here and V. Okay, first, second, rat, then sun. R. Yes. Okay, sun. Observe here children, sun, starting letter is S, and here school. Okay, 2 words starting with S. So similar way, we have already did this for yum, we did for moon and mother. In the same way, sun and school. Okay, so U, here C. What will come first? Because this one, because C, then only here U, second alphabet is U, here second alphabet C. So C comes first. So you have to write down what is school. Okay, and next one is sun, and next one is T. Here also T. These are 2 words, tree and table. Okay, tree and table. So observe the second alphabet. Here is A and here the second alphabet is R. So first this one is table will come here because A is the starting alphabet. Okay, starting letter both these words having T and T. So you can observe the second alphabet. Here this is A and here this is R. Which will come first? Table. Okay children. So T A B L E. And next one is tree. T R E E. Tree. Okay, remaining words here are, and one more thing, KLM. Here this one is we have missed that mat. Okay, one more thing, moon, mother, mat. Okay, we have missed this. So mat will come here. Okay, understand children? எங்க வரணும்? moon, mother எழுதிருக்கோம் இல்லையா? இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். Okay, so starting letter A. அப்போ man எங்க சேர்த்துக்கலாம்? இங்கே சேர்த்துக்கலாமா? Okay, இந்த இடத்துல வரும். manங்கிறது லைனுக்கு அப்புறம் this is mat, moon, mother. Okay, புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஸ்டார்ட் பண்ணும்போது
ஓகே எம்ல 3 வார்த்தைகள் இருந்திருக்கு. ஸோ மூன், தட் இஸ் மேட், மூன், மதர். ஓகே, தென் ட்ரீ, ST, U. Okay, here search U, no, there is no more U, and V, this is vegetables. Okay children, so here vegetables, you have write down this vegetables, this one U, V, and W is also no more here, and X, that is xylophone. Okay, write down xylophone. 18th one, we have to write this xylophone, X. Okay, then Y, that is yo-yo, that is the last one, and Z is also no more here. Okay children, thus we did the alphabetization. This is a way. So group of words, first understand the words and observe the alphabet, starting alphabet, and if that means starting alphabets is more than 2 or 3, you should understand the second alphabet of that word. Similarly here, of these yum, starting word is here, 3 words are here, that is mat, moon, mother. So second letter, you should observe the second alphabet and next third alphabet and sorting it out. Okay, this is the way. Alphabetical orderல இதுதான் எப்படி, அதாவது வார்த்தைகள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ABCD ஆர்டர்ல இதுதான் வந்து இது வந்து நான் அதாவது போர்டில் எழுதி போட்டு நம்ம உங்கள் கூட தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, திஸ் இஸ் த வே. ஓகே, இப்படி தான் வந்து ஆல்ஃபபெட்டிக் நேம் லிஸ்ட்டு இப்படி தான் எழுதணும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்லனா எல்லா ஸ்டார்டிங் லெட்டரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த மாதிரி ஒரே நேம் ஆரில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருப்பாங்க, மோர் தேன் 5 or 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான். ஸோ ஆருக்கு அடுத்து ஏல ஸ்டார்ட் பண்ணுற நேம் தான் ஃபஸ்ட் கால் அவுட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் ஆல்ஃபபெட்டைசேஷன். ஓகே.